ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங்கில் பகடைகள் டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு 3 ரூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பகடைகள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேயும் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3 ரூல் இருக்குது. அந்த 3 ரூல் மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 பகடை வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 2 பகடையில் காமனாக என்ன வந்து இருக்குது, நம்பர் வந்து என்ன காமன் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கும் பட்சத்தில், ஸோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுலேருந்து என்ன நமக்கு அப்படின்னா, இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ 2 உடைய அட்ஜசன்ட், அதாவது பக்கம், அட்ஜசன்ட் அப்படின்னா வந்துட்டு அடுத்த பக்கம் இல்லைங்களா? ஸோ அந்த அடுத்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வந்துடும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேஸுமே வந்துட்டு 2 உடைய அடுத்த பக்கமாக தான் இருக்கும். 1. ஸோ அப்போ வந்து 2க்கு வந்துட்டு எதிர்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதில் மிஸ் ஆகக்கூடிய நம்பர் தான் வந்து எதிர்பக்கமாக இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5 தான் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அப்போ 2 உடைய அந்த எதிர்பக்கம் என்னவா இருக்கும்? 5ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த டைஸ் வந்து பார்க்குறோம். இந்த டைஸில் வந்து 2 டைஸ் வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கும் பட்சத்தில், அந்த ஒரு நம்பருக்கு அட்ஜசன்ட் நம்பர்ஸ் எது அப்படின்னா, இந்த பகடைகள் 2 பகடைகளும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அதோடைய அட்ஜசன்ட் அப்படின்னா அடுத்த பக்கம், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எதிர்பக்கம் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த 2னுடைய எதிர்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எது மிஸ் ஆகுது? ஒரு பகடை நம்ம எடுத்து, ஒரு பகடை அப்படின்னாலே அந்த ஒரு பகடைக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 6 பக்கம் வந்து இருக்குமா? ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, இது ஒரு 5 பக்கம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பக்கம் தான் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு பக்கம் தான் வந்துட்டு அதனுடைய எதிர்பக்கமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ஆப்போசிட் என்ன அப்படின்னா 5. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒரு கொஷின் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரூல் வந்து அப்ளிகபிளாக ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி அப்ளிகபிள் ஆகலைன்னா மட்டும்தான் நம்ம செகண்ட் ரூலுக்கு போகணும், ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்தது நம்ம செகண்ட் ரூல் போயிடலாம். ஆனால் அப்படி போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகாத பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து செகண்ட் ரூல் போகணும். இப்போது செகண்ட் ரூலில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இதுவும் வந்து 2 டைஸ் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அந்த 2 டைஸில் என்னென்ன காமனாக இருக்குது? இங்கே வந்து 1 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டைஸில் வந்துட்டு 2 நம்பர் வந்து காமனாக இருக்கும் பட்சத்தில், ஸோ அப்போ 1ம் 3யும் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கும் பட்சத்தில், ஸோ அப்போ எங்கே இருக்குது? 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே. ஸோ 2 நம்பரும் பட்சத்தில் எதுவும் ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னா 5ம் 6ம் வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் நம்பர் 2ல் வந்து என்னென்னா 2 நம்பர் வந்து சேமாக இருக்கும். அப்படி 2 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா எது ஆப்போசிட்டில் இருக்கும்? 5ம் 6ம் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1 பார்க்கணும், அது அப்ளிகபிள் ஆகலைன்னா ரூல் நம்பர் 2 பார்க்கணும். ரூல் நம்பர் 2ம் அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா ரூல் நம்பர் 3 பார்க்கணும். ஸோ ரூல் நம்பர் 3ல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாதிரியே தான். ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, சேம் ஃபேஸில், ஒரே ஃபேஸில் இந்த நம்பர் வந்து சேம் நம்பர் வந்து இருக்கணும். ஒரே ஃபேஸில் சேம் நம்பராக இருக்கும்போது ஃபேஸ் பார்த்துக்கணும். ஃபேஸ் தான் வந்து ஒரே ஃபேஸாக இருந்து ஒரே சைடில், அதாவது இந்த பிளேஸில் வந்து 1 இருந்தால் அதே இந்த பிளேஸில் 1 இருக்கணும். ஸோ இங்கே 1 இருக்கிறது, இங்கே 1 இருக்கிறதுலாம் வந்து இருக்கக்கூடாது. சேம் ஃபேஸில் வந்துட்டு 1 இருக்கும்போது, ஸோ இப்போ இந்த இடத்துல எது ஆப்போசிட் ஆகும்னா, இந்த ஃபேஸில் இருக்கிறது இந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆகிடும். 5க்கு வந்து பார்த்தோன்னா 6ங்கிறது ஆப்போசிட்டாகவும், 4க்கு வந்துட்டு 2ங்கிறது வந்து ஆப்போசிட்டாகவும் ஆகிடும், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட். ரூல் 1 வந்து அப்ளிகபிள் ஆனதான் ஆகலை அப்படின்னா தான் 2க்கு போகணும். 2 அப்ளிகபிள் ஆகலைன்னா தான் 3க்கு வந்து நம்ம போகணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3த்தையும் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ அப்போது 2 பகடைகளில் ஒரே நம்பர் சேமாக வரும்போது, அப்போது அதனுடைய அட்ஜசன்ட் அடுத்த பக்கம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே வந்து இந்த 2க்கு வந்துட்டு அட்ஜசன்ட் தான். அப்போ இதில் மிஸ் ஆகக்கூடியது தான் வந்துட்டு 2உடைய ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது அப்ளிகபிள் ஆகாது. ஃபஸ்ட்டு ரூல் 1 வந்து அப்ளிகபிள் ஆகலைன்னா தான் ரூல் 2 போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்து காமனாக இருக்கும். 2 டைஸ்க்குமே வந்து 2 நம்பர் காமனாக இருக்கும்போது அதுக்கு ரிமைனிங் கூடிய ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 3ல் சேம் நம்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் 1 மாதிரியே தான், சேம் நம்பரில் வந்து சேம் ஃபேஸில் இருக்கும்போது மீதி இருக்க ரிமைனிங் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஃபேஸ்க்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த ஃபேஸும் ஆப்போசிட்டாக இருக்கும். இதுதான் வந்து ரூல்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்துடலாமா? விச் நம்பர் இஸ் இன் ஆப்போசிட் பிளேன் ஆஃப் அந்த 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ இந்த டயஸில் வந்துட்டு எது வந்து 3 உடைய ஆப்போசிட் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து காமனாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகலை. ஏன் அப்படின்னா 2 நம்பர் வந்து இங்கே காமனாக இருக்குது. 2525ங்கிறது வந்து காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு நம்பர் மட்டும்தான், ரூல் 1க்கு வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கணும். பட் ஆனால் இங்கே 2 நம்பர் தான் மட்டும்தான் 2 நம்பர் காமனாக இருக்கும். ஸோ ரூல் 1 வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகலை. நம்ம ரூல் 2க்கு வந்து போயிட்டோம். ஸோ ரூல் 2க்கு போகும்போது இது ரெண்டுமே வந்துட்டு 2 நம்பர் இருக்க சேம் நம்பர் இருக்கிறதுனால அப்போ எது எது ஆப்போசிட்டு? 3 அண்ட் 4 தானே ஆப்போசிட்டு. ஸோ அப்போ ரூல் நம்பர் 2ல் வந்துட்டு 2 நம்பர் காமனாக இருக்கும்போது இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஆப்போசிட்டு நமக்கு கிடச்சிது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அப்போ 3யும் 4ம் வந்து ஆப்போசிட் அப்படின்னு நமக்கு கிடச்சிருமா? ஸோ அப்போ 3 உடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னா 4ஆக இருக்கும். ஸோ ஆப்ஷனில் எங்கே 4 இருக்குன்னா இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இந்த கொஷின் முடிஞ்சது. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்துடலாம். இன்னொரு கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயர் இது 25 கொஷின் பேப்பர் 2025. ஸோ ஒரே டயஸ் தான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பகுதியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பகுதி 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்படின்னா 2இன் எதிர்பாக்கமாக இருக்கும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரூல் 1லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஸோ ரூல் 1 என்னென்னா 2 டயஸில் வந்து காமனான ஒரு நம்பர் வந்து இருக்கணும். ஸோ இப்போ ரூல் 1 வந்து பார்த்துடலாமா? ஸோ இப்போ 2 டயஸில் காமனான நம்பர் எங்கே இருக்குது? ஸோ இங்கே வந்து 2 இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 2 இடத்துலையுமே வந்து 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 இடத்துலையுமே 2 இருக்கும்போது மீதி ஏதாவது சேமாக இருக்கான்னு பார்க்கணும். மீதி எதுவுமே சேம் கிடையாது. ஸோ 2 டயஸ்லையுமே வந்துட்டு 2 2ன்னு இருக்கிறதுனால எதுலாம் அதோடைய அட்ஜசன்ட்டு 1, 3 இந்த இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னா 6, 5. ஸோ நம்ம எந்த டயஸையும் கம்பேர் பண்ணுறோன்னா இந்த 2 டயஸையும் தான் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரூல் 1 தான் அப்ளிகபிளாக ஆகுதான்னு பார்க்கணும். அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா 2 டயஸ்லையுமே வந்து ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது, 2 2 அப்படிங்கிற நம்பரு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்னது? அதனுடைய அட்ஜசன்ட் 1, 3, 6, 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 2 உடைய ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன நம்பர் வந்து மிஸ் ஆகுது? 1, 2, 3, 4 தான் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அப்போ இதனுடைய ஆப்போசிட் நம்பர் என்னவா இருக்கும்? 4ஆக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து 4A வந்துடுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயஸ். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.